இவங்க 3 பேரும் யாரு, இங்க என்ன பண்றாங்கன்னு தானே பாக்குறீங்க. வாங்க இவங்க 3 பேரோட கதை என்னன்றத பார்ப்போம். இவர் தான் குருவம்மாள். இவருக்கு 54 வயது ஆகிறது. இவருடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். குளிக்கும் போதுதாங்க பார்த்தேன், மார்பு ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரே உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அச்சோ, ரொம்ப வலிக்குதாமா? நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் போலாமா? ஆவுனா ஏதாச்சும் சொல்லிட வேண்டியது. அடுத்த மாசம் என் பொண்ணு வீட்டுக்கு வரா. நீங்க ஹாஸ்பிட்டல் அலைஞ்சீங்கன்னா யாருக்கு வீட்டு வேலை பாக்குறது? போய் வேலை பாரு போ. அவங்க சொல்றதும் சரிதாங்க. அப்புறம் மார்பு ஏதோ கட்டி இருக்குன்னு சொன்னீங்க, கரைஞ்சிச்சா? எங்கடி கரைஞ்ச பாடல. இப்ப கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரமா சீல் வேற வருதுடி. என்ன சொல்ற? வா ஃபர்ஸ்ட் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். உங்க பாட்டி இல்ல பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா, புறநோயாளிகள் பிரிவு பேசுறாங்க. வாங்கம்மா. வேற யாருக்கு பிரச்சனை? அம்மாக்கு தான். அவங்க பேர் என்ன? குருவம்மாள். என்ன வயசு? 54. எங்கேருந்து வரீங்க? கண்ணாபாளையம். என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டில் தான் டாக்டர் இருக்காங்க. என்ன தொந்தரவுக்காக வந்துட்டீங்களா? அதாவது டாக்டர், ஒரு 2 மாசமா மார்புல ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நானும் கொழும்பு கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டுப்பட்டேன். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் வலி வர ஆரம்பிச்சுட்டுங்க. காம்புல ஏதாவது சீல் வர மாதிரி இருக்குதாமா? ஆமா டாக்டர், இதனாலே ஒரு நாளைக்கு 3 வாட்டி துணி மாத்துற மாதிரி ஆகுது எனக்கு. நீங்க உங்களுக்கு தலைமுறைக்கு என்ன நீங்க சொன்னா? ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. 4 வருஷம். உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? ஒரே ஒரு பொண்ணு தாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் போறாங்க? 10 வருஷம் கழிச்சு தாங்க கட்டு போறீங்க. ஒரே ஒரு பொண்ணு. இந்த 10 வருஷம் கேப்ல நீங்க ஏதாவது மருந்து இல்ல குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு மாதிரி பண்ணீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எதுவும் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். வாங்க. எதுவும் இருக்காதுமா, தைரியமா போயிட்டு நான் எழுதி நிற்கிறேன். சரியா? ஆமாங்க டாக்டர். 2 மாசத்துக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு கட்டி. இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். எங்களால இப்போ எதுவுமே வந்து தெளிவா சொல்ல முடியாது. நீங்க எங்களுக்கு மேமோகிராம்லயும் வந்து எதுவும் தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் பண்ணிப்போம். பயாப்சி டாக்டர்? உங்களுக்கு இந்த கட்டி இருக்குல்ல, அந்த கட்டியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். சரிங்க. ஆனா கொழும்பு கட்டியா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காதுங்களா? கொழுப்பு கட்டியா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எங்களால் இப்போ எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நமக்கு லேடிஸ்க்கு வந்து புற்றுநோய், அதாவது மார்பு புற்றுநோய், அப்புறம் கர்ப்பவாய் புற்றுநோய், இது ரெண்டும் வந்து ரொம்ப காமனா இருக்குது. ஸோ நீங்க இந்த கர்ப்பவாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாத்தீங்கன்னா இதுல நான் வந்து பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பேப்ஸ்மியர் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து 30-35 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே பண்ண சொல்றாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ண சொல்றாங்க. தடுப்பூசி அது இருக்குது. ஆனா தடுப்பூசி நாங்கள் போடுறது வந்து பெருசு இல்லை. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறதுலாம் தடுப்பூசி போடுறது பேப்ஸ்மியர் தான் போடுறாங்க. மார்பில் இருக்கிற புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது வீட்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் கட்டி இருக்கிற மாதிரி இல்லை காம்பு உள்ள போன மாதிரி இருக்குது, வலி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு நாங்கள் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லுவோம் புற்றுநோய் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்ல வரல. ஆனால் இப்போ எங்களால் இது தெளிவாக சொல்ல முடியாது. பயாப்சி இதை நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவுமே எங்களால் சொல்ல முடியாது. அதுதான் இந்த எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். ரொம்ப இருக்கிறதுக்கு எது இருக்காதுமா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டோம். ரிசல்ட் என்ன பார்க்கலாம். மேமோகிராம் ரிசல்ட் வந்ததும் உறுதியாக இல்லாததால் பயாப்சி ஆர்டர் செய்யப்படுகிறது. பின் 4 நாட்களுக்கு பிறகு பயாப்சி ரிசல்ட் வந்தவுடன் உங்களோட பயாப்சி ரிசல்ட் வந்துடுச்சு. ப்ரொசீஜர்லாம் ஒழுங்காக போதாச்சு. டாக்டர் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சோம். நீங்க
பயாப்சி பண்ண சொல்லிட்டீங்க. இருமா, அவங்க சொல்றது விடுறியா? அம்மா கொஞ்சம் பதட்டப்படாம கவனிச்சு கேளுங்க. உங்க அம்மாவுக்கு வந்து ஸ்டேஜ் 2 பிரஸ்ட் கேன்சர், அதாவது புற்றுநோய் இருக்கு. என்னங்க டாக்டர் சொல்றீங்க? கேன்சரா? ஆனா செத்துற மாட்டேன். பதட்டப்படாதீங்கம்மா, எனக்கு புரியல உங்களோட பயம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா புற்றுநோய் அப்படிங்கறது வந்து புற்றுநோய் வந்தா செத்துருவோம் அப்படிங்கிறது அந்த காலம். இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. நீங்க சீக்கிரம் வந்தீங்க, ஸ்டேஜ் 2 தான் இருக்கு. அதனால எங்களால ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். ஆனா இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் வந்து எங்க சைட்ல இருந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ல ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க சைடு மன தைரியம் வேணும். நீங்க தைரியமா எங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு இப்போ புற்றுநோய் இருக்கிறதுனால உங்க பொண்ணுக்கு வந்து திருப்பி மாறுதல் புற்றுநோய் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஆனா நீங்க அதுக்கும் பதட்டப்பட வேண்டாம். நீங்க ஸ்கிரீனிங் அதெல்லாம் அப்பப்போ பண்ணீங்க அப்படின்னா வந்து நம்ம சீக்கிரமாக தடுத்துடணும். இப்போ நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம உடனே ஆரம்பிச்சிடணும். டாக்டர் எங்க வீட்டுல நான் கேட்கல. டாக்டர் நீங்க ஆரம்பிச்சுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா. புற்றுநோய் உறுதியானதும் குடும்பத்தினருடன் ஆலோசித்து சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டு 2 வருடத்தில் குணமடைந்து விடுகிறார். இவர்தான் சுந்தரி. இவருக்கு 44 வயது ஆகிறது. இவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? வேலை இல்லையா? சும்மா கத்திக்கிட்டே இருக்க வக்குன்னு. ஏற்கனவே வேலையில அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. இங்க வேற சும்மா கத்திக்கிட்டே இருக்க. நம்ம பொண்ணுக்கு வேற ஹாஸ்பிட்டல் தெரியுமா இல்லையா உனக்கு? டிவில எவ்வளவு சொல்றாங்க சீக்கிரம் குடிச்சா கேன்சர் வரும்னு. அவங்க இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. டிவியில என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆள் சும்மா டீ அடிப்பா, அது பறந்தே போகும். இது வேற நம்பிக்கிட்டே இருக்கேன். நீ வேற நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சீக்கிரம் தானே முடிச்சிருக்கேன். வெளியே பார்த்தா எல்லாரும் பிடிச்சா இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அக்கம் பக்கத்துல எல்லாருமே சொல்றாங்க நான் வேற வெயிட் பார்த்துட்டேன். பாரு பிளவுஸ்ல லூஸ் ஆகி போயிடுது. நீ வெயிட் லாஸ் ஆனா நீ சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற. காசு இருக்குல்ல வீட்டுல, அது வச்சு எங்கேயோ வெளியே சாப்பிடுவா, எல்லாம் நல்லா சரியாயிடும். நீ வேற சும்மா கத்திட்டு இருக்க. ஏற்கனவே வேலை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. சி, நீ வேற ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. மகளிடமிருந்து அப்பாவிற்கு கால் வருகிறது. ஹலோ என்னம்மா? அப்பா. என்னம்மா சொல்லு. ஒண்ணுல தப்பிட்டு இப்ப ப்ராடக்ட் போய் சிபிஎஸ் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்கு. தப்பி போயிடு. கிட்ட வந்துடுங்க. சரி வந்துடு. புறநோயாளிகள் பிரிவு. அடுத்த பேஷண்ட் சொல்லுங்க. அடுத்த பேஷண்ட் வாங்க. உள்ள வாங்க. என்ன பிரச்சனை? டாக்டர் அம்மா காலையில ரத்தம் வந்து எடுத்தாங்க டாக்டர். ரத்தம் வந்து எத்தனை நாள் எடுத்தாங்க? நீ நீ காலையில எடுத்தாங்க. நான் செக் பண்ணி பார்க்கறேன். நான் மூச்சு சொல்லுங்க. காய்ச்சல் ஏதாவது இருக்காமா? காய்ச்சல் இருக்கு சார். காய்ச்சல் இல்லையா? இருமல் சளியோட வருதா? எப்படி? ஆமா சளி வருது சார். சளியோட வருதா? நெஞ்சு வலி ஏதாவது இருக்கா? நெஞ்சு வலிக்குது சார். உள்ளவே வலிக்குது சார். டயர்ட்னஸ் ஏதாவது இருக்கா? 2-3 மாசமா மாசம் இருக்கு சார். 2-3 மாசம் டயர்ட்னஸ் இருக்கு. சாப்பிடும்போது முழுக்க ஏதாவது கஷ்டமா இருக்காமா? வலிக்குது சார். முழு வலிக்குதா? வெயிட் லாஸ் ஏதாவது ஆயிடுச்சா? அதாவது எடை ஏதாவது குறைச்சிட்டீங்களா? ஏன்னா சரியா குறைஞ்சு தெரியல எனக்கு எவ்வளவு குறைஞ்சுன்னா ஆனா பிரஸ்ட் ரொம்பவே லூஸ் ஆகுது சார். குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறேன். லூஸ் ஆயிடுச்சா? ஓகே. சரி, எதுக்கும் ஒரு லங் சிடி எடுத்து பார்த்துடலாம். நான் சிடி எடுத்தேன். கூட ஏதாவது வந்துருக்காங்களா? அப்பா வருவாரு டாக்டர். அப்பா வந்துடுவாரா? சரி, அது வரட்டும். நான் அதுக்கு சிடி எழுதி தரேன். நீங்கள் போய் செக் பண்ணிட்டு மட்டும் வாங்க. பேஷண்ட் பேர் என்னமா? சுந்தரி. வயசு? 44. நான் சிடி மட்டும் எடுத்துட்டு சொல்லுவேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் போய் எடுத்துக்கலாம். மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளே. போன வேற சும்மா போனும் எடுக்க மாட்டாரு. எதுக்கு போன் வச்சுருக்காங்க? யூஸ் பண்ணாதே இருக்க மாட்டாங்க. இது வேற எப்படி கண்டுபிடிங்க யாருக்கு தெரியும்? சரி, இது வேற யூஸ் பண்ணிக்கலாம். சார் என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிடல். நீங்க சிகரெட் குடிக்க கூடாதுன்னு தெரியாதா? தூக்கி போடுங்க சார். சரி. என் ஒய்ஃப் வேற ஹாஸ்பிட்டல் எங்கேயோ வந்துட்டா. எங்கேயோ போனாலும் யாருக்குமே தெரியல.
ஃபோன் அடிச்சாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. என்னையோ பண்ணிட்டு சொல்றீங்க. நர்ஸ் இந்த சுந்தரி பேஷண்டோட டாக்டர் சுந்தரியா டாக்டர்? நான் தான் அவங்க சுந்தரியோட ஹஸ்பண்ட் டாக்டர். அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமா, அவங்க ரத்தவதி தான் காலையில் வந்தாங்க. அவங்க ரிப்போர்ட் இப்போ தான் வந்துச்சு. உள்ள வாங்க. சரி பண்ணலாம் டாக்டர். டாக்டர் டாக்டர் அதான் உள்ள வாங்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்க எந்த நம்பிக்கை டாக்டர் காப்பாற்றணும் டாக்டர். அதான் ஒரு நிமிஷம் மருந்து வீட் காமிச்சலாம் டாக்டர். வைஃப் சிடி ரிப்போர்ட்டை பார்த்தா லங்ஸ்ல ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் கட்டியா டாக்டர்? எப்படி டாக்டர் வாங்கி தானே இருந்தாங்க டாக்டர்? அதான் அந்த கட்டி இருந்தால் வந்து பொதுவாக வாந்தி வரும். நான் வந்துட்டு சாப்பிட வச்சு தானே டாக்டர்? நான் வந்துட்டு என்ன பண்ணி தரேன், ஒரு பயாப்சிக்கு எழுதி தரேன். நான் பயாப்சி பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். உங்கள் வயசோட சிடி ரிப்போர்ட்டுக்கு தான் வந்துச்சு. உள்ள போய் பேசு. டாக்டர் சரி பண்ணலாம் டாக்டர். டாக்டர் உள்ள வாங்க டாக்டர் உங்கள் மேலே தான் நம்பிக்கை இருக்கும் டாக்டர். டாக்டர் சரி பண்ணுங்க டாக்டர். ஒரு நிமிஷம். உங்கள் வயசோட ரிப்போர்ட் பார்த்தேன். ஒரு லங்ஸ்ல ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் லங்ஸ்லையா டாக்டர்? அவங்க வாய் தானே வந்து டாக்டர் ஏதோ சாப்பிட வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கட்டி வந்து இருக்கு. இது என்ன கட்டின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பயாப்சி காப்பாற்றணும் டாக்டர். இல்லை, அது இப்போ தெளிவாக சொல்ல முடியாது. பயாப்சி பண்ணால் தான் எதுனாலும் சொல்ல முடியும். நான் ஒரு பயாப்சி எழுதி தரேன். நீங்கள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணுறேன்னா டாக்டர் 3 நாளா டாக்டர்? ஆமாம் இருக்கணும். ஏன்னா பயாப்சி பண்ணுறது 3 days ஏதோ மருந்து எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க டாக்டர். இல்லை, இப்போ பயாப்சி பண்ணணும்னா நீங்கள் 3 நாள் இருந்து தான் ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வலிக்கு நான் மருந்து எழுதி தரேன். கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு வாங்க. பயாப்சி பார்த்துட்டு தான் எனக்கு உறுதியாக சொல்லணும். டாக்டர் சரி பண்ணிடுங்க டாக்டர். 3 நாள் அதுதான் எதுனாலும் உறுதியாக சொல்லணும்னா பயாப்சி தான் சொல்ல முடியும். அதனால பயாப்சி எழுதி தரேன். இப்போ பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு வாங்க. போயிடும். 3 தினங்களுக்கு பிறகு பயாப்சி ரிசல்ட் வந்தவுடன் அடுத்த பேசிட்டு வாங்க. ஆமாம் டாக்டர். டாக்டர் இது பயாப்சி ரிப்போர்ட் தான் கேட்டீங்க டாக்டர். வந்துட்டு டாக்டர். டாக்டர் காப்பாற்றீங்க டாக்டர். 3 நாள் ஹாஸ்பிட்டல் பார்த்து தூங்கிட்டு டாக்டர். டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டாக்டர். இல்லை, சாரி டு சே பட் வயசுக்கு ஸ்டேஜ் 2 லங் கேன்சர். டாக்டர் கேன்சரா டாக்டர்? எப்படி டாக்டர் வந்துருக்கு டாக்டர்? பொதுவாக வந்து புகை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். டாக்டர் அவங்க குடிக்க மாட்டாங்க டாக்டர். எப்படி டாக்டர்? இல்லை, அவங்ககிட்ட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்தோ நீங்கள் புகை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் நான் பிடிச்சினா அவங்க எப்படி வரும் டாக்டர்? எப்படி டாக்டர்? நீங்கள் புகை பிடிச்சி விடுற புகையை நம்ம சுவாசிக்கிறது மூலியமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பேசிவ் இல்லை, இதை வந்து பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி தான் பண்ண முடியும். ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி தரேன். ஏதோ பண்ணிடுங்க டாக்டர். ஏதோ பண்ணி காப்பாற்றுங்க டாக்டர். நான் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி தரேன். அவங்க ஒன்று 2 வருஷம் ஆகும். ஏன்னா ஸ்டேஜ் 2 தான் இருக்குது. அதனால நான் கீமோதெரப்பி எழுதி தரேன். ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட் எழுதி தரேன். நீங்கள் போய் எடுத்துக்கணும். பொதுவாக புகை பிடிக்கிறதுனால தான் அது வந்திருக்கு. நான் எழுதி தரேன். நீங்கள் போய் பாருங்கள். போயிடுவேன். மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே என்னால் தான் இதெல்லாம் வந்துருக்கு. இது கெட்ட பண்ண சுத்தமாக விட்டுறேன். அதனால் இதோட சரியாகணும்னு நம்பிக்கிட்டேன். ஐயோ ஐயோ. இவர் தான் சின்ன பொண்ணு. இவருக்கு 70 வயது ஆகிறது. இவருடைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 10 ரூபா வச்சுட்டு இந்த தெருமுனையில் அந்த கடையில் போய் ஒரு பேக்கெட் பயிர் மட்டும் வாங்கி சாப்பிட்டாங்க. பாட்டி புகையிலாம் போடக்கூடாதுன்னு எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாப்பிடாத பாட்டி. அடப்போடி, அந்த காலத்துல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு உடம்பு வலி முசிற எடுக்கும். இந்த பயிரை தான் எனக்கு சுறுசுறுப்பாக வச்சிருச்சு. நான் பயிரை சாப்பிட ஆரம்பிச்சு உன் அப்பா வயசாகுது. போய் வாங்கிட்டு வரோம். ஆமாம், ஆனவங்க எல்லாரும் சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளாஷ் பேக் ஆரம்பிச்சு. இதுக்கு போய் நான் வாங்கிட்டே வரோம். சரி, நான் மிச்சத்தில் குச்சி மிட்டாய் குருவி ரெடி வாங்கிக்கவா? அடப்போடி கால். பாட்டியின் வாயில் கட்டி உருவாகிறது. அத்தை, கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டீங்க. மாசம் ஆச்சு அத்தை ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. தொட்டா கையை கூட கை போட மாட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏமா என்னாச்சு? ஏன் சாப்பாடு வேணான்றீங்க? வாயில ரத்தமா வருது. ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. ஒரு கப்பு கசாயம் சாப்பிட்டா சரியாகும். ஐயோ கசாயம் சாயங்கிறீங்க. வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். டேய் நான் ஆஸ்பத்திரி காலையே வச்சது இல்லடா. எனக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேணாம். நம்மளுக்கு சொன்னா கேளுமா. இல்லடா நான் சொல்றத கேளு. கசாயம் தான் போதும். என்னமா சொல்ற? சரி சரிம்மா. சில மாதங்களுக்கு பிறகு கட்டி பெரிதாக குடும்பத்தின் வற்புறுத்தலால் மருத்துவமனைக்கு செல்கிறார். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க சார். என்ன பிரச்சனைக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? டாக்டர் இவங்க 4 மாசமா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஏதோ வாய் எரிச்சலா இருக்குங்கிறாங்க, புண்ணு இருக்குங்க, அப்புறம் பார்த்தா ரத்தம் வர மாதிரி இருக்கு. அதனால இங்க ஏதோ கட்டி இருந்து வீங்கின மாதிரியே இருக்கு டாக்டர். என்னன்னு கேட்டா வர மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் சண்டை போட்டு கொடுத்துருக்கு. என்ன கொஞ்சம் பாருங்கள. வாய் தெரியுமா? நல்லா தெரியுங்க. வாய் தெரியுமா? வலி இருக்குங்களா? கொஞ்சம் நல்லா தெரியுமா? பல்லெல்லாம் கரையா இருக்கே. புகையில போடுற பழக்கம் இருக்குங்களா? ஆமாங்க டாக்டர், இவங்களுக்கு இருக்கிற பழக்கம். எத்தனை வருஷமா இருக்கு? அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர். அப்படிங்களா? தொட்டாவே கத்துறீங்களே. வலி வந்து வாயில மட்டும் இருக்குங்களா இல்ல காதோடய பரவிட்டுங்களா? ஆமா டாக்டர், சமீப காலமா காலையும் வலிக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஒரு மாதிரி அப்பப்ப. ஆகட்டுங்க. தொட்டாவே ரத்தம் வருது. நம்ம ஒரு பயாப்சி எடுத்து பார்த்துடலாம். பயாப்சியா? ஆமா, பயாப்சினா பயப்படாதீங்க. அது இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான். ஆனா ஒரு கன்ஃபர்மேட்டரிக்காக எடுக்கிறோம். ஓகேங்களா? பயாப்சி எடுத்து பார்த்து சொல்லுங்க. சரிங்க. ஆமா ஆமா. 5 நாட்களுக்கு பிறகு பயாப்சி ரிசல்ட்ஸ் வந்தவுடன் நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர் பயாப்சி ரிசல்ட் என்னாச்சு டாக்டர்? வந்துச்சுங்க. கொஞ்சம் பயப்படாம கேளுங்க. அவங்களுக்கு பயாப்சி ரிசல்ட்ஸ்ல என்ன வந்திருக்குன்னா வாயில கேன்சர் இருக்குன்னு. என்ன சொல்றீங்க? கேன்சரா? ஆமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? கேன்சர் தான் ரிசல்ட் இருக்கு. கேன்சர்னு உடனே பயப்படாதீங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, எது வரையும் பரவிட்டுன்றதை வச்சு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப பதறமா கேளுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். அப்பதான் வந்து அது எவ்வளோ பரவி இருக்குதுன்றது சொல்ல முடியும். பரவாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எந்த எக்யூப்மெண்ட் கொண்டு வர காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். செலவு பொறுத்துலாம் இல்லைங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறது தான் எங்களுக்கும் வேலை. ஓகேங்களா? எங்களோட கடமையும் அதுதான். ஆனால் எனக்கு ஒரு பெட் சிடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு எவ்வளோ பரவி இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு பார்க்க முடியும். சரிங்க. அது எழுதிட்டேன். வீட்டிற்கு திரும்பியவுடன் நம்ம வந்து கேன்சர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுங்க புரியல. போகிற வயசு ஆகுதுடா எனக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய செலவாகும். இந்த காசு வச்சு ஜெயா நல்லா படிக்கிறது சாமி. நான் இருக்க போறதே 1 வருஷமோ 6 மாசம். பாட்டி இப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க வேலையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் பாட்டி. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க பாட்டி. ஆமா, அவங்க கூட எவ்வளவு சோகமா இருக்க புரிஞ்சுக்கோமா. சரி சாமி, நான் ஜெயாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். கடைசியில் பாட்டி சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்கிறார். ஆனால் இதுவே தாமதமாகிவிட்டதால் முழுமையாக குணமடைய வாய்ப்பு குறைவே. இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது இவர்கள் மூவரின் கதை மட்டுமல்ல, நம் நாட்டில் பெரும்பாலானவர்களின் கதை இதுவே. புற்றுநோய் என்பது
ஏனென்றால் முறையான சிகிச்சையின் மூலம் நம்மால் புற்றுநோயை குணப்படுத்த முடியும். உடலில் ஏதேனும் கட்டி, உடல் எடை குறைவு போன்ற அறிகுறிகளை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அது உங்களை மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து பாதிக்கும். இந்த கதைகளில் நீங்கள் பார்த்த மேமோகிராம், சிடி, பெட் ஸ்கேன், பயோப்சி போன்ற அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் பரிசோதனை முறைகள் உள்ளன. குறிப்பாக பெண்கள் 40 வயதுக்கு மேல் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆகியவற்றிற்கான பரிசோதனைகளை குறைந்தது 6 மாதம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும். அதிலும் பெண்கள் அவரின் தாய் அல்லது பாட்டிக்கு புற்றுநோய் இருந்திருந்தால் வருடம் ஒரு முறை பரிசோதனை செய்வது அவசியமாகும். சிகரெட் பிடிப்பது, புகையிலை மெல்வது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நாம் இந்த கதையில் பார்த்தது போலவே சிகரெட் பிடிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அருகில் நீண்ட காலம் இருப்பவர்கள், அதாவது பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எந்த தவறும் செய்யாத நம் குடும்பத்தினர் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? அனைவருக்கும் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படவே அனைத்து வருடமும் February 4 அன்று வேர்ல்ட் கேன்சர் டே கொண்டாடுகிறோம். இந்த வருடம் கேன்சர் டேவின் தீம் க்ளோஸ் தி கேர் கேப், அதாவது அனைவருக்கும் புற்றுநோய்க்கான சிகிச்சை கிடைக்க வேண்டும். நீங்களும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வாருங்கள், ஒன்றாய் நாம் போராடுவோம் புற்றுநோயை எதிர்த்து. நன்றி. மேலும் சிகிச்சைக்கு PHD இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜியை அணுகி தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள்.